சொர்க்கம் நரகம் போன்றவற்றை கண்டவர்கள் உண்டா? அப்படி கண்டவர்கள் இங்க ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? அது மாதிரி யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை. சொர்க்கத்துக்கு போனவங்க எப்படி திரும்ப வர முடியும்? அவங்க யாருமே சொல்லாத பட்சத்தில் அவை பற்றி எப்படி இப்படி விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகம் மட்டுமல்ல, நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இதுல சொர்க்கத்தை பற்றி வேதம் என்பது விரிவாகவே பேசுகிறது. அதான் ரிக்வேதத்துல பார்த்தோம்னா சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருக்கு ரிக்வேதத்தை பத்தி. நரகத்தை பற்றி பெரும்பாலும் பெரிய அளவிலே பேசப்படவில்லை. ரொம்ப விஸ்தாரமா இது போன்ற தண்டனைகள் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புராணம் தான் பேசுகிறது. கருட புராணம் இருக்கு இல்லையா, அந்த கருட புராணம் என்பது பேசுகிறது. வேதம் என்பது வேறு, உபனிஷத் என்பது வேறு, அதே மாதிரி புராணங்கள் என்பது வேறு. இந்த கருட புராணத்திலே தான் இந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியெல்லாம் விரிவாக அலசுகிறார்கள். இது நம்ம தத்துவார்த்தமாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம். சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. இதை யாராவது கண்டவர்கள் உண்டா அப்படின்னு சொன்னா ஆதிசங்கரர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அதாவது கேனோபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்து இருக்கும். அந்த உபனிஷத்துல பார்த்தோம்னா கூட எப்படி தெரியுமா அதை சொல்லி இருப்பார்கள், இந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தற்காலிக நிலைதான், இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான விஷயம்தான், இது பர்மனண்டான விஷயம் கிடையாது. ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு மறுபிறவி என்பதும் உண்டு. இந்த சொர்க்கம் என்பது வேறு, நரகம் என்பது வேறு. இந்த சொர்க்கம் நரகம் என்பதை விட அந்த மோட்ச நிலைன்னு சொல்றா இல்லையா, அந்த மோட்ச பிராப்தி, அந்த முக்தி என்பதுதான் உயர்வானது.